வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் ஆலோசகராக பணிபுரியக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி என்பவர் பேசியிருக்கக்கூடிய தொலைபேசி ஆடியோ பதிவானது இணையத்துல வைரலாகி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. நீங்க பின்புறமா புகைப்படத்துல பார்க்கக்கூடிய நபரினுடைய பெயர் தான் ஜான் ஆரோக்கியசாமி. இந்த ஜான் ஆரோக்கியசாமியினுடைய பணி என்ன அப்படின்னா, தேர்தல் நேரத்துல ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்து அந்த கட்சிக்கு பணி செய்யறோம், தேர்தல் வியூகங்கள் அமைச்சு கொடுக்கிறோம், இந்தந்த தொகுதிகளில் உங்களை வெற்றி பெற வைக்கிறோம், இந்தந்த தொகுதியினுடைய புள்ளி விவரங்கள் என்ன என்பது குறித்து உங்கள்கிட்ட நாங்க ஃபுல் டேட்டாவை தரோம்னு சொல்லிட்டு அவர்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொண்டு தேர்தல் களத்துல பணியாற்றுவதுதான், பேக் எண்டா இருந்து செயல்படுவதுதான் ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களுடைய பலரின் வேலையாக இருக்கிறது. இவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்குமே பணியாற்றி இருக்கிறாரு 2016 காலகட்டத்துல. மேலும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் ஆலோசகராக ஒரு பெரும் தொகையை விஜய் அவர்களிடம் பெற்றுக்கொண்டு அந்த கட்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறாரு. இவருக்கும் புசி ஆனந்துக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இவங்களுக்கு அவங்களுக்கு வாக்கியாவரப்பு சண்டையா இல்ல அண்ணன் தம்பி சண்டையா பங்காளி சண்டையா என்ன கருவம்னு தெரியல. ஆனா இவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னாக்க, புசி ஆனந்த் போட்டோ தான் எல்லா இடத்துலயும் பெருசா இருக்குது, இது விஜய் அவருடைய போட்டோ பெருசா இல்ல, நான் இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த தொலைபேசியினுடைய பதிவுல தான் ஒரு குறிப்பிட்ட வினாடி அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து மிகவும் கீழ்த்தரமா அவர் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்றத இங்க வரக்கூடிய ஆடியோ பதிவின் வாயிலா எல்லோருமே ஒரு நிமிடம் கேளுங்க. ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும் சூஸ் பண்ணி கொடுக்கலன்னா அது எப்படி போகுது? நான் டாக்டர் ராமதாஸ் இந்திய தூக்கி வெளில போட்டவன். சீனி கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும் தான், அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும். விஜய் சார்னா விஜய் சார் தான். நான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி. கேட்டீங்களா? இந்த பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட ஃபியூ செகண்ட்ஸ் தான். என்னன்னா, விஜய் அவருடைய புகைப்படம் பெருசா இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல, புசி ஆனந்துடைய புகைப்படம் பெருசா இருக்குது, நான் பாமகவுக்கு வேலை பார்க்கக்குள்ள டாக்டர் ராமதாஸ் புகைப்படத்தை தூக்கி இடத்துக்கு எறிஞ்சவன், சிஎம் கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும்தான். அந்த வார்த்தை சொல்றதுக்கு நமக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான இழிவு வெறிவா பேசியிருக்கிறான் இந்த ஜான் ஆரோக்கியசாமி. உன்னை நம்பி ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாமே கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்து தேர்தல் வியூகத்தாமி, தேர்தலை நீ சிறப்பா நடத்து, தேர்தலை எங்க கட்சியை சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளணும்னு சொன்னா, நீ அந்த கட்சிக்கிட்ட பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு தேர்தல் முடிஞ்சிட்டு இன்னொருத்தவன் காலை போய் நக்கி பிடிக்கிறதுக்காக நீ உனக்கு இதுக்கு முன்பாக கொடுத்தவங்க உனக்கு ஏளனமா தெரியுறாங்களா? அது என்ன? எவனா வேணாலும் இருக்கட்டும், நீ என்ன பெரிய கொம்பனா? தேர்தல் வியூகத்துக்குரிய ஒரு நபர் நீ, அவ்வளவுதான். உன்கிட்ட பணம் நீ வாங்கிட்டு செயல்படுற, நீ இந்த மாதிரி பேசுற. இப்ப எண்ணி பார்க்கணும், இது போன்ற கயவர்கள், கேவலமான பிறவிகள் உள்ளுக்குள்ள எவ்வளவு வன்மத்தை வச்சுக்கிட்டு இது போன்ற அயோக்கிய பயலுங்க இப்ப நமக்கெல்லாம் பணி செஞ்சனா எப்படி செய்வான்? ஐயா வயது மூப்புடைய தலைவர், மேலும் தமிழகத்தினுடைய மிக பெரும் ஆளுமை மிக்க ஒரு தலைவர், அவர் குறித்து நீ தொலைபேசியில பேசுறனா ஒரு நாகரிகமா பேசுறது இல்லையா? இது போன்ற கேடு கட்டவனை வச்சுட்டு விஜய் என்ன பண்ண போறாரு புரியல நமக்கு. ஒரு அவை நாகரிகம், சபை நாகரிகம், தொலைபேசி நாகரிகம் என்பது அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டும். எவனா வேணாலும் இருக்கு, நீ என்ன பேரு புடிங்கியா? இந்த மாதிரி எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பேசவே கூடாது. நம்ம இன்னும் நல்ல நாகரிகமா மெருகேற்றி கொண்டு போகணும்னு பார்த்தா சில கழிசடைகள் இந்த மாதிரி நம்மள பேச வச்சிடறானுங்க. புசி ஆனந்த புடிச்சிட்டு தூங்குடானே, விஜயத புடிச்சிட்டு தூங்க, ஏன் எங்கள்கிட்ட வர? பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் ஜான் ஆரோக்கியசாமி. இது பலருக்கும் என்று தெரியல, ஏதோ வெட்டி ஒட்டி சில ஊடகங்கள் விஜய் குறித்து மட்டும் பேசிட்டு இருக்குது. சோ விஜய் பத்தி தான் பேசினான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பலருக்கும் தெரியல பாட்டாளி மக்கள் கட்சி குறித்து இந்த நாய் பேசியிருக்கக்கூடிய, தெரிஞ்சதுன்னா வேற மாதிரி ஆயிடும். ஆனா இதுக்கு மேற்பட்டு தெரிய வச்சிரும். நீ ஒரு கட்சிகிட்ட பணத்தை வாங்குறன்னா அந்த கட்சிக்கு நீ சொம்படி ஜால்ராடி என்ன வேணாலும் பண்ணு, கூஜா தூக்கு. நீ ஒரு கட்சிக்கு பணியை முடிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போயிட்டா இன்னொரு கட்சியை பத்தி பேச வேண்டிய அவசியம் உனக்கு என்ன? உன்னை அங்க மதிக்கல, உனக்கு அங்க பேசுறதுக்கு வக்குல துப்பு இல்லைன்னா அடுத்தவன்கிட்ட போய் எடுத்து பேசுறீ. எங்களை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்த காணொலியின் வாயிலா சொல்லிக்கக்கூடியது ஒண்ணுதான், மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியோ பாமகவை பற்றியோ பேசுவதற்கு எந்த கொம்பனுக்கும் அருகதை கிடையாது, எந்த கொம்பனுக்கும் அருகதை கிடையாது. நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இரு, அது இங்க வேகாது. ஜான் ஆரோக்கியசாமிக்கு இந்த காணொலியின் வாயிலா தெரிவிச்சுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இப்படி பேசுறது பெரிய தவறு.
தெரியாம பேசிட்டேன்னு வெளிப்படையாக மன்னிப்பு கோர வேண்டும். இல்லையெனில் பாட்டாளிகளால் மன்னிப்பு கோர வைக்கக்கூடிய சூழல் நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.